உத்தமபாளையம் அருகே காணாமல் போன பெண் மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தி பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கல்லூரி நகரைச் சேர்ந்த செபஸ்தியார் ஜெயா தம்பதியின் மகள் அற்புதமேரி. இவர் வாய் பேச முடியாத, காது கேளாத, கண் பார்வை குறைவு கொண்டவர். இந்த நிலையில் இவர் கடந்த 8ஆம் தேதி மாயமான நிலையில் இது குறித்து பெற்றோர் உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி தேனி காணாவிளக்கு பகுதியில் உள்ள ஒரு அரசு காப்பகத்தில் இருந்து பெண்ணை போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். அதைத் தொடர்ந்து எப்படி தங்களது மகள் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டார், யார் அழைத்து சென்றார்கள் என்று பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வந்த நிலையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி பெண்ணின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தேனி குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அங்கு சென்ற உத்தமபாளையம் காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி எந்தவித பேச்சுவார்த்தையும் எட்டப்படாமல் போராட்டம் தொடர்ந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. அதிமுகவினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாமுமின் அன்சாரி. உறவாடி கெடுக்க நினைக்கும் பாஜகவிடம் அதிமுகவினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமீமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசிற்கு எதிராக பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமீமுன் அன்சாரி, ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ், தளி சட்டமன்ற உறுப்பினர் கே ராமச்சந்திரன் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், SDBI உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்று அண்மையில் நாடாளுமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து உரையாற்றினார்கள். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீமுன் அன்சாரி, எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கைகளை புறக்கணித்து 22 கோடி இஸ்லாமியர்களின் உணர்வுகளையும் நிராகரித்து வக்ஃப் திருத்த சட்டம் என்ற பெயரால் ஒரு ஜனநாயக படுகொலை நடைபெற்றுள்ளது என்று சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக தலைமை பலவீனம் என்பதால் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து உறவாடி கெடுப்பதுதான் பாஜகவின் திட்டம் என்று விமர்சித்ததோடு, எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சியை உடைத்து சிதைத்தார்களோ அதே போல அதிமுகவை அழிக்கப் போகிறார்கள் என்று காட்டமாக பேசினார். மேலும் அதிமுக வீழ்ச்சி அடைவதை நாங்கள் விரும்பவில்லை, அதிமுகவினர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். அதிமுக தலைமையுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அதிமுகவோடு கூட்டணி என்ற பெயரில் உறவாடி அதை அழிப்பதுதான் அவர்களுடைய திட்டம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எப்படி தங்களுடைய கொள்கை பங்காளியான சிவசேனை கட்சியை உறவாடி உடைத்து நொறுக்கி பலகீனப்படுத்தினார்களோ அதே போன்று அதிமுகவை அவர்கள் செய்ய போகிறார்கள். அதனுடைய முன்னோட்டம் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக பங்கேற்கக்கூடிய கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார்கள். முதலிலே கூட்டணி ஆட்சி என்று சொல்வார்கள், அடுத்து அதிமுக அழிக்கப் போகிறார்கள். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக மாபெரும் பேரணி விசிக சார்பில் நடத்தப்படும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நூர் முகமது ஷா அவுலியா தர்கா மைதானத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், இந்திய நாட்டில் 11 ஆண்டுகளாக பாசிச அரசு நடந்து வெளிப்படையாக சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது என்று சாடியதோடு, இஸ்லாமியர்கள் என எண்ணுவதை காட்டிலும் இந்திய மண்ணின் மைந்தர்கள் என்று எண்ணுங்கள் என்று தெரிவித்தார். மேலும் இஸ்லாமிய வெறுப்புதான் பாஜக ஆன்மாவாக உள்ளது என்று காட்டமாக பேசினார். திமுக மதச்சார்பற்ற கூட்டணிக்கு எதிராக வாக்குகளை சிதறடிக்க புதிய கட்சி உருவாகி அதற்கான களம் ஏற்படுத்தியுள்ளது என்று விமர்சித்த அவர், வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக மாபெரும் பேரணி விசிக சார்பில் நடத்தப்படும் என்று அறிவித்தார். எனக்கு முன்னர் பேசியவர்கள் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வரையில் சோர்வின்றி போராட வேண்டிய
போர்க்குணத்தை இஸ்லாமிய சமூகமும் இதர ஜனநாயக சக்திகளும் பெற்றாக வேண்டும். சோர்ந்துவிடக் கூடாது, தளர்ந்துவிடக் கூடாது, நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. திண்டுக்கல் திமுக கலைஞர் மாளிகையில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா அனுசரிக்கப்பட்டு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ. பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் திமுக கட்சி அலுவலகத்தில் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் திமுக கலைஞர் மாளிகையில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கட்சி நிர்வாகிகள் உட்பட அனைவரும் சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் உள்ளிட்ட உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மேலும் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், துணை மேயர் ராஜப்பா உள்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் எதிரே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் திமுகவினர் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதேபோன்று டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் கோஷங்களை எழுப்பினர். கொடியெடுக்கும் தொண்டர்களை இனி முடிவெடுப்பார்கள் என மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் செய்து வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளதாக புகழேந்தி கூறியுள்ளார். சேலத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் பெங்களூர் புகழேந்தி, எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தொண்டர்கள் ஏற்காததால் தான் அனைத்து தேர்தலிலும் அதிமுக தோல்வியடைந்ததாக குற்றம் சாட்டினார். வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை ரைடுக்கு பயந்துதான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் என்று விமர்சித்துள்ள அவர், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய வீடியோ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், OS மணியன் உள்ளிட்ட பேசிய வீடியோக்களை செய்தியாளர் சந்திப்பில் ஒளிபரப்பினார். ஒருங்கிணைப்பு குழுவின் முயற்சிகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமியால் வீண் போனது என்று சாடிய அவர், அதிமுகவை இனி ஒருங்கிணைக்க முடியாது என்று தெரிவித்தார். திமுக அதிமுக இடையே மறைமுக தொடர்பு இருப்பதால் தான் கொடநாடு விவகாரத்தை திமுக அரசு கையில் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், அமைச்சர் பொன்முடி குறித்த கேள்விக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக பதவியிலிருந்து பொன்முடியை விலக்கியுள்ளனர். பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்ப பழனிசாமியுடைய ஆட்கள் நாங்கள் சொன்னதாலதான் இவரை யார அண்ணாமலை எடுத்துட்டாங்க, பாத்தீங்களா என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்களா, கவனிச்சிங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. எங்க பிஜேபி நான் கேட்கிறேன், அது உண்மையான தெளிவுபடுத்துங்க. 14 ஸ்டேட்ல இந்தியா பூரா இருக்கீங்க, யாரோ ஒரு நிரந்தரம் இல்லாத பொதுச் செயலாளர் பேரை வச்சு ஏமாற்ற அவரு சொன்னார்ன்றதுக்காக ஒரு தலைவரை காலிப்படுத்திக்கிறீங்க. தலைவரை காலிப்படுத்திருக்காங்க, நானும் வக்காலத்து வாங்கி பேசுறேன். அதனால இது சரியில்லாத ஒரு கூட்டணி, சரியில்லாத ஒரு முடிவு, இது வேலைக்காக. ஆகவே இந்த கூட்டணி ஃபார்மேஷன் நீங்க ஃபார்ம் பண்ண விதம், அதுக்கு முன்னாடி பாருங்க, ரொம்ப வேதனையோடு இந்த சேலத்தில் தாங்க இதே அரங்கத்தில் இந்த 4 நட்சத்திர ஹோட்டல் உட்காந்து பேசி போனாங்க. இதை முடிச்சுட்டு தாங்க நம்பி இந்த பழனிசாமி நான் ஏமாந்தேன்.
ரூபாய் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு தற்போது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் என்று தெரிவிக்கின்றனர் என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுகவிற்கு 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய எதிர்ப்பறை கிளம்பியுள்ளது என்று தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக மக்கள் போராட வேண்டும் என்று திமுக அமைச்சர்கள் கூறியது குறித்த கேள்விக்கு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ ஏதாவது தெரிவித்தார்களா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே கருத்தை வலியுறுத்தியதால் மத்திய அமைச்சர் அமித்ஷா விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று தெரிவித்தார் என்று கூறியதோடு இதனால் தமிழகத்தில் பாதிப்பு இருக்காது என்று கூறினார். அமைச்சர் பொன்முடி பேசியது அநாகரிகமான செயல் என்று கண்டனம் தெரிவித்ததோடு 234 தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறினார். ஆக எல்லாரும் தயவுக்கு வந்து நினைச்சு பார்க்கணும். பெண்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்காங்க திமுக. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா கடைசி என்ன தெரியுமா சொன்னாங்க? தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு விளக்கம் உங்களால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஊடக நண்பர்கள், யார் இந்த தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்? இல்ல யாராவது சொல்ல முடியுமா? தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னா யாரு? இல்ல நான் வந்து திமுகவுக்கு எதிராக சொல்லணுங்கிற கருத்தோட நான் சொல்லல. இன்னைக்கு தமிழ் நாட்டினுடைய மட்டும் நான் சொல்லல. நாமும் ஒரு மனிதன், சராசரி மனிதன். யார் தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்? இதை பார்த்திருக்கிற பெண்கள் எல்லாம் யோசிக்கணும். ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் போராடி வென்றது போன்று நீட் தேர்வு விவகாரத்திலும் வெற்றி பெறுவோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். திருவாரூர் தெற்கு வீதியில் வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், இஸ்லாமியர்கள், பொதுமக்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய கனிமொழி MP, தமிழ்நாட்டில் உதயசூரியன் உதித்துவிட்டது, இனிமேல் அஸ்தமனம் கிடையாது என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் போராடி வென்றது போன்று நீட் தேர்வு விவகாரத்திலும் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக கூட்டணி குறித்து விமர்சிக்க திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு தகுதி இல்லை என்று முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கருத்து தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பூத் கமிட்டியை ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், அதிமுக வலுவான கூட்டணியை அமைத்துள்ளது, இதனால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பதற்றம் அடைந்துள்ளனர் என்று கூறினார். அதிமுக கூட்டணி குறித்து விமர்சிக்க திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு தகுதி இல்லை என்றும் சாடினார். அமைச்சர் பொன்முடியின் பேச்சு ஆணவத்தின் உச்சகட்டம் என்று விமர்சித்ததோடு அதற்கு திமுக தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது பெண்களை அவமானப்படுத்திய செயல் என்று குற்றம் சாட்டினார். மேலும் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று சாடினார். வலுவான கூட்டணி மேலும் அமைவதற்கு புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் சிறப்பான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அச்சப்பட்டு திமுகவும் அதனிடத்திலே மாதம் ஊதியம் பெற்றுக் கொண்டிருக்கிற அதனுடைய தோழமை கட்சிகளும் கைமாறு கருதி எதையோ பிதற்றிக் கொண்டிருக்கிற அச்சத்திலே இன்னும் 10 மாத காலத்திலே ஆட்சி வீட்டுக்கு போய்விட்டால் மாத தொகை நமக்கு வராதே என்று திமுகவின் கூட்டணி கட்சிகளும் திமுகவும் பதற்றமடைந்து கொண்டு எதையோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி அமைப்பதை பற்றி விமர்சிப்பதற்கு இவர்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது? எந்த கொள்கை அடிப்படையில் இவர்கள் அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள்? திமுக என்கிற மாபெரும் ஊழல் திமிங்கலத்தோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற இவர்கள் எந்த வகையில் சரியான பாதையில் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். அதற்கு பிறகு அதிமுக கூட்டணியை பற்றி இவர்கள் விமர்சனம் செய்ய வேண்டும். அதிமுக மட்டும்தான் புதிதாக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்ததாக சொல்லுகிறார்கள். திமுக பல்வேறு காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்பட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி ஆளாம்பாளையம் பேரூர் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம்
திருச்செங்கோடு சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்ற முன்னாள் மின்துறை அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களை முழுமையாக உள்ளதன் அடிப்படையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துள்ளோம். இன்னும் வரும் காலங்களில் பல்வேறு கட்சிகளை இணைத்து மெகா கூட்டணி கட்சியாக அதிமுக இருக்கும். எனவே வருகிற 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார் என்று தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.